எல்லாருக்கும் பிரகாஷ் நடராஜன் வணக்கங்கள். நான் ஏன் வேலையை விட்டேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்க தான் வந்திருக்கேன். ஆரம்பத்துலேருந்து என் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நியூசிலாந்து நாட்டுக்கு வந்ததுலேருந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. நான் வந்து அந்த வேலையை பற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்புறமா நான் ஏன் வேலையை விட்டேங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நியூசிலாண்டுக்கு வந்து என் ஃபேமிலியோட தான் வந்தேன். அது எல்லாருக்குமே தெரியும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் 40 நாள் வந்து வேலை தேடினேன். எங்கேயுமே கிடைக்கல. ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏதோ போட்டு அடித்து போய் அந்த வேலையை வந்து பிடிச்சேன். அதை எப்படி வேலை பிடிச்சங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சரிங்களா? அதனால் அதை நான் டீப்பாலாம் பேச விரும்பலை. என் ஒய்ஃப் வந்து அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. படிச்சுக்கிட்டு இருந்ததுனால அவங்க டேல வந்து காலேஜ் போயிடுவாங்க. நான் நைட் ஷிஃப்ட் இருப்பேன். சரி, குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்போ நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து ரொம்ப நம்ம ஆர்வமும் கிளம்பி போயாச்சு. அப்போ என்னோட டியூட்டி டைம் பார்த்துட்டிங்கன்னா நியூசிலாந்து டைம் ஒரு மாலை 6 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா விடிய காலம் 3 மணி வரை என்னோட வேலை. அதாவது 8.5 மணி நேரம் வேலை. சரிங்களா? இந்த 8.5 மணி நேரம் வேலைங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே தான். வேலை ஒன்றும் பெருசாக இந்த ஃபில்லிங் தான், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் இந்த வேலையோட பெருசாக கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் நான் போயிட்டு இந்த வேலையில் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன்லாம் நான் உருட்டுறதுக்கு வரல. நல்லாவே நண்பர்களும் அமைஞ்சாங்க. நிறைய இங்கே உள்ள நியூசிலாந்து நண்பர்களுமே நமக்கு அமைஞ்சாங்க. அதனால் நல்லா போணுச்சு அந்த வேலை. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் குறை இல்லை. நாட்கள் ஓட ஓட என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நைட் ஷிஃப்ட் நான் போகிறதுனால இவங்க வந்து படிப்பை முடிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்களோட படிப்பு முடிஞ்சது. விடிய காலம் 3 மணிக்கு தானே நான் வீட்டுக்கு வரேன். வந்து சாப்பிட்டுட்டு படுத்துருவேன். படுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி, பகல் 2 மணிக்கு தான் எழுந்திரிக்கிற மாதிரி ஆகும். சம் டைம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா நைட்டு வேலை பார்க்க முடியாது. இப்படி 1 மணி 2 மணிக்கு எழுந்திரிக்கிறது, அப்புறம் வேலைக்கு போயிடுறது. அவர் மாதிரியாக பார்த்தீங்கன்னா இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்கறனால தலைவலிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கோட இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு என்னால் வந்து சப்போர்ட்டே பண்ண முடியல. நான் வந்து தூங்கிடுவேன். அப்போ குழந்தைய வந்து ஃபுல்லாக இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே ஆயிடுச்சு. டேக்கர்லையும் எங்களுக்கு என்னன்னா, பாப்பா வந்து ஒரு 3 வயசில் கொண்டு போய் டேக்கரில் விடுவோம். அதுவரை நம்பிக்கிட்டே இருக்கட்டும். எங்களோட தனிப்பட்ட கருத்து அது. நாங்கள் ஒரு 3 வயசில் டேக்கர் விடணுங்கிறது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து சரி வேலையை விட்டுறலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்து உடம்புலாம் ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 1.5 வருஷம் அதிலே இருந்தேன். எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வந்து அந்தளவுக்கு பார்த்து பழக்கம் இல்லை. ஸோ அதனால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு டாக்டர் போய் வந்து பார்த்தோம். இந்த மாதிரி பார்த்துட்டு எனக்கு நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு வாரம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுங்க, எனக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடனே பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன வேலை பார்க்குறேன் என்ன கேட்டுட்டு. நைட் ஷிஃப்ட்னு சொன்னோன்னா அவங்களுக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. அவங்க உடனே சொன்னாங்க, சுவர் இருந்தால் தான்ப்பா சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இன்டெரக்டாக நீ போய் சேர போகிறங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐயோ என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அப்புறம் அவங்களாம் சொன்னாங்க, சரி நீ வந்து டேவுக்கு மாறுறதுக்கு பாரு, இது வந்து ஹெல்த் வைஸாக ரொம்ப பிரச்சனை பண்ணுவோம் நைட் ஷிஃப்ட்டு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவங்களுமே அட்வைஸ் பண்ணாங்க. சரி ரைட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டில் வந்து இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். என்னடா அது வேலையை விட்டுறலாமா என்னான்னு இப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த வேலை பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நான் படித்தது ஒன்று, நான் வேலை பார்க்குறேங்கிறது ஒன்று. அதனாலே எனக்கு வந்து இந்த வேலை பார்க்கும்போதெல்லாம் வந்து தோணும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரையும் எதுக்கடா படித்தோம், 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போய் அரியரே வைக்காமல் பாஸ் பண்ணமே, அதுக்கப்புறம் பாஸ் பண்ணதுனால இன்ஜினியரிங் போனோமே, இன்ஜினியரிங் நிறைய அரியர் வச்சு அது வேறு விஷயம். ஆனால் முடிச்சாச்சு. சரி இவ்வளவு படிச்சுட்டு கடைசியாக இந்த வேலை தான் பார்க்க வந்தோமா. ஏன் அதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வேலை பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஸ்கூல் படிக்கிறாங்கல்ல பசங்க, அவங்கெல்லாம் பார்ட் டைமெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அப்போ நம்ம அந்த வேலையை வந்து ஆரம்பத்தில் தான் பார்க்க போகிறோம்னா அந்த எஜுகேஷனே தேவையில்ல பாருங்கள். ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காக நான் அந்த வேலையை குறை சொல்கிறேன்னு கிடையாது. அந்த நேரத்தில் வந்து அந்த வேலைங்கிறது வந்து எனக்கு ஒரு கடவுள் மாதிரி. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 40 நாளில் வந்து என்ன பண்ணுறேனே தெரியாதப்போ அந்த வேலையை தான் எங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க. நான் 1.5 வருஷம் அந்த வேலை பார்த்தேன். அது உண்மையிலே சொல்லணும்னா அந்த வேலை வந்து அது வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளோ உதவியான எனக்கு ஒரு வேலை. அது என்றைக்கும் மறக்கவும் முடியாது. இன்றைக்கி நான் அந்த சூப்பர் மார்க்கெட் அந்த பேக்கன் சேவ் பண்ணேன்னா எனக்கு நிறையா நினைவுகள் ஞாபகத்துக்கு வரும். இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் சொன்னது, நைட் ஷிஃப்ட் வந்து போனதுனால ஹெல்த் அடி வாங்கினது, அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கும் ஜாப் அப்ளை பண்ண முடியாமல் அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியாமல் இருந்ததெல்லாம் பார்த்துட்டு, அதனால் அந்த வேலையை விட்றதுக்கு விடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது பெரிய வந்து நீ வந்து என்ன ஒரு பெரிய லெவலில் வேலை பார்த்த மாரி இதை பில்டப் பண்ணுறியடா அப்படின்னு. ஏன்னா யாருக்காக இருந்தாலும் என்னென்ன வேலை பார்த்தாங்களோ அந்த வேலையை விடுங்கும்போது ஒரு அடுத்த கட்டம் என்னங்கும்போது நம்ம யோசிச்சு தான் விடணும். சரிங்களா? அதுவும் வந்து நான் நார்மலாக பேச்சுலராக இருக்கும்போதெல்லாம் நான் எவ்வளோ வேலையாக மாறி இருக்கேன் விட்ருக்கேன், அதெல்லாம் ஒரு மேட்டராக தெரியாது. ஃபேமிலியாக இருக்கும் பொழுது வந்து டிசிஷன் வந்து பட்டுலாம் எடுக்க முடியறது இல்லை. அதுதான் உண்மை. சரி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியாக பார்த்துட்டிங்கன்னா அந்த வேலையை வந்து நான் ஒரு வழியாக விட்டாச்சு. எப்போ விட்டேன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த வேலையை வந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்புறம் கேள்வியாக எழும்பலாம். உங்களுக்கு அப்படி கேள்வியாக எழும்புனுச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் வந்துட்டு ஜாப் அப்படின்னு எழுதுங்க. நான் வந்து என்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது என்னங்க அது, அந்த இன்ஸ்டாவோட ரீலை திறந்தா எதை பார்த்தாலும் சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒருத்தன் வந்து செருப்பு போட்டு போகிறாப்புல, செருப்பு நல்லா இருக்குது. சரி என்னடா அது இந்த செருப்பு நல்லா இருக்குது எங்கே வாங்கினேன்னு சொல்ல போகிறாப்புலன்னு பார்த்தா, இந்த செருப்பு நல்லா இருக்குல்ல, இது எங்கே வாங்கணும்னா செருப்பு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உடனே அனுப்பி வைக்கிறேன், அதை பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேங்கிறாப்புல. இந்த மாதிரி ரீல்ஸ் எதை பார்த்தாலுமே ஒரு வந்து அவுட்புட்டே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் அப்படி கிடையாது. நான் என்ன இப்போ வேலை பார்க்குறேங்கிறதே கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நல்லா ஒன்று நான் அந்த வீடியோ மூலிமா ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் நியூசிலாண்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னா நியூசிலாண்டில் இருக்கணும்.
அதுவும் நியூசிலாண்டில் அந்த விசா, அதாவது ஒர்க் பண்ணுற எலிஜிபிளோட உள்ள விசாவில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன வேலை வேணாலும் நியூசிலாண்டில் பார்த்துக்கலாம். இந்தியாவிலேருந்து இந்த வேலைக்கெல்லாம் மெனக்கட்டு எடுத்துகிட்டு வரவே மாட்டாங்க. சரிங்களா? அதனால் வந்துட்டு எனக்கெல்லாம் சில பேர்லாம் சிவி எல்லாம் அனுப்பி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா சொன்னாங்க. நம்ம அதை பார்த்துட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னாலலாம் அந்த மாதிரி உதவி செய்கிற இடத்துலையும் நான் இல்லை. அதனால் அதை ஓப்பனாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோடய வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து என் வீடியோ வந்து பூஸ்ட் ஆகும். அது எனக்கே தெரியும். அதேமாரி பூஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் நேரடியாக சொல்கிறேன். இதுதான் சூழ்நிலை. ஸோ நேரடியாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டிரைவராக வரலாமான்னு கேட்குறாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டாக்க சில பேர் போர் கிளிப்ட் வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ அதனால் வந்துட்டு நேரடியாக வந்து நியூசிலாண்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து நேரடியாக வர்றது வந்து ரொம்பவே கடினம். அதே மாதிரி ஏஜெண்டுகள் உங்ககிட்ட யாராவது வந்து இந்த மாதிரி நேரடியாக வேலை இருக்குது, இவ்வளவு சம்பளம் அப்படி இப்படின்னு சொன்னால் முற்றிலும் பொய். சரிங்களா? ஏஜெண்ட் இந்த மாதிரி சொல்லிவிட்டு முன்பணம் கேட்டாங்கன்னா யார்ட்டையுமே கொடுக்காதீங்க. முழுக்க நியூசிலாண்டால் அவனால் அனுப்ப முடியாது. நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன். அவன் உங்ககிட்ட ஒரு ஏஜென்ட்னு ஒருத்தன் பேசுகிறான்ல, அவன்லாம் முழு ஃப்ராடு, நம்ப வேண்டாம். அப்புறம் நியூசிலாண்ட்லேயும் ஒரு சில பேர் புதுசாக வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஜாஃபை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் உங்கள் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே வந்து ஒரு சில பேருக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட ஓப்பன் ஒர்க் விசா இருக்குதுன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க நம்மளெல்லாம் கன்சிடர் பண்ணவும் இல்லை, அவங்களுக்கு என்னால் எடுத்து கொடுக்கவும் முடியலை. எதனால் இப்போ இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, இப்போ நான் இன்னும் அதில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இன்னும் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு வந்து ஒரு சில பேர் மெயிலெல்லாம் போட்டிங்க. ஸோ அதனால் இதை நான் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லிடலாம் வேலையை விட்டதை அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இதுதான் சூழ்நிலை. இப்போ நான் வந்து கரண்ட்டாக என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஊபர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஒன்று கேட்கலாம், ஏன்டா அந்த வேலை பார்த்ததுக்கு ரொம்ப வந்து யோசிச்சியடா, இப்போ ஊபர் பார்க்குறத மட்டும் எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஊபர்னா என்ன, கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிட்டு வந்துக்கலாம், கொஞ்சம் ஃபேமிலி டைம். ரெண்டாவது பகலில் வேலை செஞ்சுட்டு நைட்டு கரெக்டாக தூங்கிட்டு அந்த ரெகுலர் லைஃபுக்கு எல்லோரும் மாதிரியும் நம்மளும் வந்துடலாம். ஏன்னா நியூசிலாண்டில் நான் 1.5 வருஷம் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆந்தை இருக்குது பாருங்கள், ஆந்தை தான் இரவில் சுற்றும், பகலில் சுற்றாது. அது மாதிரி நான் வந்து இரவிலே சுற்றி வாழ்ந்தேன் நியூசிலாண்டில். அதனால் வந்து எதுக்குமே வந்து என்னால் ஒரு ப்ராப்பராக போக முடியல, வர முடியலை. ஸோ அதனால் இப்போ வேலையை விட்டதுனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கேன் ஊபர் ஓட்டிக்கிட்டு. இதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ ஃபைனலாக நிறைய பேருக்கு இப்போ ஏன்டா இதை வந்து வீடியோ போட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக கேள்விகள் எழும்பலாம். இதை நான் முக்கியமாக வீடியோ போட்டதுக்கு எதுக்குன்னா, நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அப்டேட் சொல்லுங்கிற மாதிரி என்னோட வீடியோவில் வந்து எல்லா வீடியோலையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நியூசிலாண்ட்லேருந்தும் ரெஃபரன்ஸ் வந்துச்சு, நானுமே ட்ரை பண்ண அது முடியலைன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட பேர் இந்த வேலைக்கு வர முடியுமாங்கிற மாதிரி கேட்டாங்க. என்னால் அது பண்ண முடியாதுங்க. நான் இப்போ அந்த வேலையிலே இல்லை, நான் தெளிவாக சொல்லிட்டேன். அவ்வளோதான். இதை வந்து உங்ககிட்ட எல்லாம் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் விரைவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.